வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே. வக்பு வாரிய திருத்த சட்டம், அதாவது இஸ்லாமியர்களுடைய அவர்களுக்கென்று தனித்துவமான இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமிய வக்பு வாரியம் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு சொந்தமான நிலங்களில் சில திருத்தங்களை கொண்டு வருகிறார்கள். அது என்ன திருத்தங்கள் சுருக்கமாக பார்ப்போம். இந்தியாவில் தகவல், அதாவது பொதுவெளியில் கிடைக்கும் தகவலின்படி இந்திய பாதுகாப்புத்துறை, ரயில்வே துறை இரண்டும் இந்தியாவினுடைய மிகப்பெரிய மினிஸ்ட்ரி, அதாவது பாதுகாப்புத்துறை, ரயில்வே துறை. இது இரண்டுக்கும் அடுத்தபடியாக அதிபதியான நிலவிலை வைத்திருப்பது வக்போர்டு, வக்பு வாரியம். நன்றாக இதை குறித்து கொள்ளுங்கள். இது ஒரு இந்துக்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடாக கருதப்படுகிறது. நான் தயவு செய்து மதவாதம் பேசவில்லை. இந்துக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு நாட்டில் இந்துக்கள் சார்ந்த அமைப்பு, இந்து சமயம் சார்ந்தவர்கள் கொண்ட அமைப்புக்கு கூட இல்லாத அளவுக்கு சிறுபான்மையினராக கருதக்கூடிய இஸ்லாமியருக்கு வக்பு வாரியம் என்று சொல்லக்கூடிய அந்த அவர்கள் இஸ்லாமிய வாரியம் என்பது அதிபதி எவ்வளவு நிலத்துக்கு, பாதுகாப்புத்துறை, ரயில்வே துறை இரண்டுக்கும் அதிகமான. இதில் எந்த நமக்கு பொறாமையும் இல்லை, அதை பற்றி எந்த கேள்வியும் இல்லை. ஆனால் இதில் திருத்தம் என்ன கொண்டு வருகிறார்கள்? 1954 வக்பு சட்டம் கொண்டு வரப்பட்டதாக குறிப்பு இருக்கிறது. அதற்கு பிறகு 58 அனைத்து மாநிலங்களிலும் வக்பு வாரியங்கள் அமைக்கப்படுகிறது. அன்றிலிருந்து 58க்கு அப்புறம் இந்த சட்டங்களை மாற்றவே இல்லை. ஸோ வக்பு சட்டத்தில் உள்ள விதிகளின்படி தான் வக்பு வாரிய சொத்துக்கள் கண்காணிக்கப்பட்டு நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. இப்படி இருக்கும்போது இந்த மாதம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற, அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு வக்பு திருத்தம் மசோதா 2024 தாக்கல் பண்ணுறாரு. அதில் என்ன, முஸ்லீமில் அந்த வக்பு வாரியத்தில் முஸ்லீம் பெண்கள், முஸ்லீம் அல்லாதோர் வக்பு வாரியத்தில் இடம்பெற செய்வது, வக்பு நிலத்தை அளவீடு செய்யும் அதிகாரம், அதாவது அதை மெஷூர் பண்ணுற அதிகாரம் கூடுதல் ஆணையரிடமிருந்து திரும்ப பெறப்பட்டு அதுக்கு பதிலாக மாவட்ட ஆட்சியர் அல்லது துணை ஆணையரிடம் மாற்றுவது. இதுதான் அவங்க கொண்டு வந்திருக்கிற மெயின் திருத்தம் தான், முக்கியமான திருத்தங்கள் தான். இதற்கு இந்தியாவில் வழக்கம் போல என்று ஏன் இந்த சொல்லை பயன்படுத்துகிறேன் என்றால், இண்டி கூட்டணி என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. அதாவது பாஜக அணியில் அல்லாத காங்கிரஸ் தலைமை என்று கூட கூற முடியாது, மம்தா பானர்ஜி, காங்கிரஸ், திமுக போன்ற பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கக்கூடிய கட்சிகள், இவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த சட்டத்தை எதிர்க்கிறார்கள். இதில் இன்னொரு சுவாரஸ்யம், இந்த வீடியோனுடைய சுவாரஸ்யம் என்னவென்றால், பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவரை ஏற்றுக்கிறார். காரணம், அவருக்கு எலெக்ஷன் வருது பீகாரில், அதனால் அவர் அதை எதுக்கு தான் செய்யணும். ஸோ இது அரசியல் கண்ணோட்டம், குறுகிய மனப்பாங்கு, இது போன்ற நினைவுகளோடு இதை அணுகாமல், அந்த அணுகுமுறை தவிர்த்து இவ்வளவு பெரிய நிலத்தை கொண்டிருக்கிற வக்பு வாரியத்திற்கு திருத்தங்கள் அவசியமா இல்லையா, கால மாற்றத்திற்கு ஏற்ற திருத்தங்களை நாம் கொண்டு வருவது நியாயமா இல்லையா, இதை நாம் ஏன் விவாதிக்கக்கூடாது? விவாதித்து அதில் இருக்கும் நன்மை தீமைகளை ஆய்வு செய்து முடிவு செய்யலாம் என்பது தமிழகம் டைம்ஸ் சேனலுடைய ஒரு பார்வை. இது நிச்சயமாக சொல்கிறேன், இஸ்லாமியர்களுக்கு எதிராகவோ வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை ஆதரிப்பதனாலேயே ஆர்எஸ்எஸ்னுடைய சார்பாளராகவோ பிஜேபியினுடைய சார்பாளராகவோ அல்லது ஆதிக்க சாதியை சேர்ந்தவன் என்றோ விமர்சனங்களை தவிர்த்து இந்த திருத்தங்களில் என்னென்ன எதிர்மறை விளைவுகள் இஸ்லாமியருக்கு ஏற்படும் அல்லது வக்பு வாரியத்துக்கு ஏற்படும் என்பதை தயவு செய்து வாசகர்கள் குறிப்பிட வேண்டுகிறேன். அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், அடுத்தடுத்த வீடியோவில் பாருங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.